me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வேறு லெவல் சவுண்டு உள்ள ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நம்ம வந்து இன்றைக்கி சேனலில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்க ப்ளூடூத் போர்டு நார்மலாக வந்து மொபைல் பேட்டரியிலே வந்து ஆன் ஆகக்கூடியது. ஸோ இப்போ பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறோம். ஸோ போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150. இது கூட வந்து ரிமோட் எல்லாமே வந்தது. இதை நம்ம ஓல்டு ரேடியோவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு ரேடியோவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேனலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த பேனலை வச்சு. நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஓல்டு ரேடியோ இருந்தால் ஓல்டு ரேடியோ எடுத்துங்க. அப்படி இல்லைனா மொபைல் பாக்ஸோ அப்படி இல்லைனா எதனா பிளாஸ்டிக் பாக்ஸோ இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஹோல்ஸ் போடும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா கட்டரால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ட்ரில் மிஷினோ அப்படி இல்லைனா பெரிய சைஸ் சால்ட்ரிங் இருந்தாலோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பெரிய சைஸ் சால்ட்ரிங் இருக்குது, மூலியமாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹோல்ஸ் போடும்போது பார்த்து ஹோல்ஸ் போடுங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து கையில் பட்டதுன்னா பெரிய இன்ஜுரி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆம்பிளிஃபையர் போர்ட்லேருந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு 7 வோல்டேஜ் வருது. ஸோ அந்த 7 வோல்டேஜில் வந்து இந்த போர்டு வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்க மொபைல் சார்ஜரோட போர்டை வந்து இது கூட அட்டாச் பண்ணி இந்த மியூசிக் பிளேயர் போர்டுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ காயிலேருந்து போகிற 12 வோல்ட்டு வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபையருக்கு பவர் சப்ளை கொடுத்துரும். ஸோ நம்ம மியூசிக் பிளேயருக்கு மொபைல் சார்ஜர் போர்டை யூஸ் பண்ணி சப்ளை கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா, நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னா, காயிலுக்கு வர 230 வோல்ட் பவர் சப்ளையை வந்து கட் பண்ணி அது மொபைல் சார்ஜிங் போர்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னா, காயிலுக்கு தனியாக 230 வோல்ட்டும் மொபைல் சார்ஜருக்கு வந்து தனியாக 230 வோல்ட்டும் வந்து செப்ரேட்டாக வந்துடும் இன்புட்டாக. ஸோ அவுட்புட் வந்து மொபைல் சார்ஜர் போர்ட்லேருந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயிலேருந்து 12 வோல்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஆம்பிளிஃபையர் போர்ட்லேருந்து 5 வோல்ட் வந்தால் கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து போர்ட்லேருந்து ஒயர் வந்து பிச்சுட்டு வராது, இல்லைனா ஒவ்வொரு டைமும் வந்து ஒயர் பிச்சுட்டு வரும். ஸோ ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணி க்ளூ கன் வச்சு அந்த போர்டை வந்து நான் ஒட்டிடுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போல் நெட் போட்டு டைட் பண்ணுறதா இருந்தாலும் டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக டைட்டாக ஒட்டிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து டைட்டாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேனலை ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து க்ளூ கன் வச்சு அதை ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன்னை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதிலே வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு போல் நெட் போட்டு டைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் ஃபோன் சார்ஜர் போர்ட்லேருந்து எடுத்த 5 வோல்ட் அவுட்புட்டை வந்து நம்ம இந்த ப்ளூடூத் போர்டோட வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஆம்பிளிஃபையரில் வந்து மைக்குன்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த போர்ட்லேருந்து வர எல் அப்படி இல்லைனா ஆர் அப்படி இந்த ரெண்டுத்தில், அதாவது ரைட் சைடு ஆடியோ இல்லைனா லெஃப்ட் சைடு ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டு வந்து காமனாக இருக்கும். ஸோ வந்து அதை கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிடலாம். ஸோ நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து போர்ட்டபுளாக ஃபிக்ஸ் பண்ணணும், நான் மொபைலில் கையில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன வாங்கணுன்னா, ஒரு ப்ளூடூத் போர்டு, இதோட காஸ்ட் 150. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரி சார்ஜர் வாங்கணும், அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு வாங்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேயே வந்து இருக்குது.
ஸோ 5 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அது காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா வால்யூம் லெவல் பார்த்திங்கன்னா 50 இருந்தது. ஸோ அதனாலே வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் மினிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6 தான். ஏன்னா அதுவே வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் மூலயமா வந்து இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சாங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. நான் காப்பிரைட் மியூசிக்கே வந்து போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வந்து இதை வந்து ஆக்ஸ் கேபிள் மூலயமா உங்கள்கிட்ட ஆக்ஸ் கேபிள் இருந்தால் ஆக்ஸ் கேபிள் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பென்ட்ரைவ் மூலியமாகவும் பாட்டு கேட்டுக்கலாம். அதே போல் வந்து மொபைலில் இருக்கிற சாங்கை மாற்றனா நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிமோட்டை வச்சே நீங்கள் வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு கால் வந்ததுன்னா இதில் மைக் இல்லாததுனால கால் வந்து நம்மளால் ரிசீவ் பண்ணி அவங்க பேசுகிறத வந்து லவுடாக கேட்க முடியும். பட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணால் இதில் மைக் இல்லாத ஒரே ஒரு ரீசனால் அவங்களுக்கு கேட்காது. ஸோ மொபைல் ஃபோனில் இருக்க மைக்கை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். இதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து ஹெவி சவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் லைட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 230 வோல்ட் இன்புட்டில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்டரியில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.